களமிறங்கிய பிடிஆர் தமிழ்நாடு முழுக்க உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அசத்தலான செய்தி. இலவச மடிக்கணினி திட்டத்திற்காக கணினி வகை மற்றும் செயல்திறன்களை இறுதி செய்ய தமிழ்நாடு நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திட்டத்தை அறிவித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இதற்காக களமிறக்கப்பட்டுள்ளனர். கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ்நாட்டின் இலவச மடிக்கணினி திட்டத்திற்கான மடிக்கணினி செயல்திறன் மற்றும் வகையை வரையறுக்க அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி மெட்ராஸ், என்ஐசி மற்றும் எல்காட் ஆகியவற்றின் நிபுணர்களை கொண்ட தொழில்நுட்ப தரக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இதுவரை 7 கூட்டங்களை நடத்தி செயல்திறன், சேமிப்பு, மின்பொருள், பேட்டரி மற்றும் வன்பொருள் தரநிலைகளை உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப ஸ்பெசிபிகேஷன்களை இறுதி செய்துள்ளது. வழங்கப்பட உள்ள கணினிக்கான பொருத்தமான பண்புகளை அடையாளம் காண புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளன. 2025-26 மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு முன்னேற்றம் குறித்து நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இதுபற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. பட்ஜெட் அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் விநியோகிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான டெண்டர் மதிப்பீட்டு குழுவும் ஏல ஆவணங்களை தயாரித்துள்ளது. ஏலங்களை இறுதி செய்யப்பட்டவுடன் கொள்முதல் தொடங்கும். மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் கணினிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான மடிக்கணினி விநியோக திட்டம் வேகமாக செயல்படுத்தப்பட உள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.